இன்றைக்கி வந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறோம், ஒரு ஊழியம் செய்கிறோம், இல்லை ஒரு நல்ல வேலை பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு பகுதியில் நம்ம நல்லா இன்றைக்கி தேறினவர்களாக இருக்கிறோம், நம்ம எது செய்தால் அதில் நன்மையாக இருக்குது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினச்சிருவோம் கொஞ்சம் நாளில் அப்படின்னா, நான் இதில் வந்து ஸ்டடி ஆகிட்டேன், எனக்கு இதில் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நினப்புக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சவுல் ராஜா பார்க்கும் பொழுது, தாவீதை கொல்ல வந்த சவுல் ராஜாவை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள கர்த்தர் இருந்தார். ஆனால் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு எடுபட்டதை சவுல் அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு கூட சில நேரங்கள் நம்ம ஊழியர்களாக இருக்கலாம், நல்ல வேலை பார்க்கறலாம் இருக்கலாம், தேவனோட இருக்கிறாரு, அதனால தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்ததுன்னு நம்ம நினைக்காம, இது தேவன் எனக்கு கொடுத்ததுதான் சொல்லி நம்ம உணராம, சில நேரங்கள் நம்முடைய சுயம் வெளிப்படும் பொழுது நான் அப்படிங்கிற ஒரு காரியம் என்னாலதான் முடிஞ்சது, இல்லை தேவன் எனக்குள்ள தான் இருக்கிறாரு, சில நேரங்கள் நம்ம பாவம் செய்திருப்போம், தேவனுக்கு பிரியமலாக செஞ்சிருப்போம், ஆனாலும் தேவன் எனக்குள்ள தான் இருக்கிறாருன்னு சொல்லி நம்மளை நேர்ணம் பண்ணிக்கிறது. சவுல் ராஜா பண்ண தவறு அதுதான். அவன் எல்லா தவறுகளையும் பண்ணான், தேவனுடைய சத்தத்தை கேட்காம இருந்தான். ஆனா அவன் நினைச்சது என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னோட தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நினைப்பு அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தான். அவன் செய்த பாவங்கள் அவன் கண்கள் மறைக்கப்பட்டதா இருந்தது. அப்ப இன்னைக்கு கூட நம்ம செய்யற ஒரு விஷயங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமானதா, தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்டு செய்யறோமா அப்படின்றத நம்ம தெளிவா இருக்கணும். இல்லாத பட்சத்துல 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தன்னை தான் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்போ நான் நிற்கிறேன், தேவன் என்னோட தான் இருக்கிறாரு, நான் தேவனுக்கு பிரியமானதான் செய்கிறேன்னு சொல்லி நம்ம நினைத்தாலும், இப்படி நான் நிற்கிறேன்னு நினைக்கிறவன் விழாதபடி என்ன பண்ணணுமா, எச்சரிக்கையாக இருக்கணுமா. அந்த எச்சரிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்கிறவர்களாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் பிசாசு அவன் எப்படி சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டதோ, அவன் நான் தேவன் தான் நம்மளை சொல்கிறான், அதான் நம்ம செய்கிறோன்ற நினைப்பிலே செய்கிறான். ஆனால் தேவன் அவனோட இல்லவே இல்லை. அப்போ இன்றைக்கும் சில நேரங்களில் தேவன் நம்மளை விட்டு எடுபட்டிருப்பார். ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத நம்மளோட வாழ்க்கையில் வரும்பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஏன்னா அவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னு போட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு தேவனோடு நம்ம வழி நடக்கும் பொழுது தான் தேவனுடைய சித்தத்தை நம்மளால செய்ய முடியும். அப்போதான் நம்மளை விழாமல் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். இப்படி நம்ம நிற்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் எப்பொழுது எச்சரிக்கும் பொழுது தான் நம்ம ஒரு நாள் விழாதபடிக்கு நம்மளால காத்துக்கொள்ள முடியும். அப்போ தேவன்கிட்ட அந்த கிருபைகளை கேட்போம், நம்ம பெற்றுக்கொள்வோம்.